எங்க வீட்டு பிள்ளை அல்ல. தில்லானா மோகனாம்பாள் சிவாஜிக்காக எம்ஜிஆர் செய்த மெகா தியாகம் என்ன தெரியுமா? தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் என்ற இரு பெரும் ஆளுமைகள் பற்றிய போட்டி கதைகள் பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும், இருவருக்கும் இடையில இருந்த பரஸ்பர மரியாதையை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவம் தற்போது மீண்டும் கவனம் பெற்றுள்ளது. தமிழக முதலமைச்சராக எம்ஜிஆர் பதவி வகித்த காலத்துல ரஷ்யால இருந்து ஒரு உயர்நிலை கலாச்சார குழு தமிழகத்துக்கு வருகை தந்தது. அவங்களுக்கு தமிழின் கலை, இசை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு திரைப்படம் திரையிட அரசு ஏற்பாடு செஞ்சிருந்தது. அதிகாரிகள் எம்ஜிஆர் நடித்த மிகப்பெரிய வெற்றி படமான எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தை திரையிட திட்டமிட்டிருந்தாங்க. ஆனா எம்ஜிஆர் திடீர்னு வேற உத்தரவு வழங்கியதாக கூறப்படுது. என் படம் வேண்டாம் தம்பி, சிவாஜி நடித்த தில்லானா மோகனாம்பாள் படத்தை திரையிடுங்கள், அதுதான் நம் மண்ணின் இசை, நடனம், கலாச்சாரத்தை வெளிநாட்டினருக்கு சரியாக எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொன்னதா தகவல்கள் வெளியாகிருக்கு. 1968 வெளியான தில்லானா மோகனாம்பாள் திரைப்படம் கொத்தமங்கலம் சுப்பு எழுதிய பிரபல தொடரை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் இயக்கிய படைப்பு. இதுல சிவாஜி கணேசன் சிக்கல் சண்முக சுந்தரம் கதாபாத்திரத்திலையும் பத்மினி மோகனாம்பாளாகவும் நடிச்சிருந்தாங்க. நாகேஷின் வைத்தி கதாபாத்திரமும் பாராட்டை பெற்றது. ரஷ்ய குழுவோடு அமர்ந்து அந்த படத்தை பார்த்த எம்ஜிஆர், தம்பி சிவாஜி ஒரு உன்னதமான கலைஞர், அவர் வாழும் நாட்டில் நான் முதலமைச்சராக இருப்பதை பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு பாராட்டியதா கூறப்படுது. தன்னோட சொந்த வெற்றி படத்தை தள்ளி வைத்து சக கலைஞனோட படைப்பை சர்வதேச விருந்தினர்களுக்கு முன்னிறுத்திய இந்த முடிவு எம்ஜிஆரோட பெருந்தன்மையையும் கலைக்கான மரியாதையையும் வெளிப்படுத்துவதா திரையுலகினர் குறிப்பிடுறாங்க. திரையில் ஆரோக்கியமான போட்டி இருந்தாலும் ஒருவரின் திறமையை மற்றொருவர் அங்கீகரித்த அந்த தருணம் தமிழ் சினிமா வரலாற்றில் நினைவு கூறப்படும் சம்பவமாக தொடர்ந்து பேசப்பட்டு வருது.